திமுகக்கு ஓட்டு போட போறீங்களா இல்லைன்னா அதிமுகக்கு ஓட்டு போட போறீங்களா? திமுகக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த விஷயத்த செய்யணுங்க. என்ன தெரியுமா? திமுகவோட உறுப்பினராகவோ இல்லைனா திமுகவோட நிர்வாகிகளாகவோ நீங்க போய் சேர்ந்துக்கணும். எதுக்காக சேர்ந்துக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, திமுக நிர்வாகியா இருக்கேன், திமுக உறுப்பினரா இருக்கேன், என் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்ற ஒருத்தையும் கிடையாது. நீங்க திமுகவில் போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்வு ஆதாரங்கிறது நிறைய ஆதாயத்தை கொண்டு வரும். சொல்ல போனா நீங்க காசு பணம் நிறைய பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, நீங்க திமுகவுக்குள்ள இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா இதை தாண்டி திமுக நிறைய திட்டங்கள் கொண்டு வரலாம். இதனால நீங்க இலவசங்கள் நிறைய பெற்று பயனடைறீங்க அப்படின்னா அது பெருசா உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தாது. அப்படி உயர்த்திட்டு இந்த இலவசத்தால் தான் என் வாழ்க்கை தரம் உயர்த்திச்சுன்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ திமுகவுக்கு நிர்வாகிகள் உறுப்பினர்களை தாண்டி வேற யாருக்காச்சும் திமுக ஆட்சி பண்றதுல நன்மை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா பெருசா கிடையாது. அப்படி நன்மை இருந்துச்சுனாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதிமுகக்கு யாரெல்லாம் ஓட்டு போடலான்னு கேட்டால் அதிமுகக்கு ஏன் ஓட்டு போடணுங்கிறது எனக்கு பெருசாக தெரியல. பார்த்துக்கோங்க, முன்னாடி அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த நிறைய திட்டங்கள் சொல்லும்படியாக இருந்துச்சு. ஸோ அந்த திட்டங்களுக்காக ஓட்டு போடலாம். பட் இப்பவுமே இது எதுவுமே சொல்லும்படியாக இல்லை. ஸோ பாஜக இனிப்பில் இருக்கக்கூடிய அதிமுகக்கு ஓட்டு போடுறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் கார் இருந்துச்சுனாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த திமுக அதிமுக இந்த ரெண்டு பேருமே ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு ஏதாவது நன்மைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியில் சேர்ந்தால் மட்டும்தான் நன்மை. கட்சியை தாண்டி நீங்கள் வெளியே ஒரு பொதுமக்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளாலையுமே உங்களுக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ நார்மலாக சொல்லுவாங்க, நான் பரம்பரையாக ரிட்டையில் பரம்பரையாக திமுகவுக்கு ஓட்டு போகிறேன். ஓட்டு போடுறதுனால உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் திமுகக்கோ அதிமுகக்கோ போடுங்க, யாருமே உங்களை தடுக்கலை. ஆனால் இதனால நீங்கள் சும்மா போட்டுட்டு இவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எனக்கு 1000 ரூபாய் தராங்க, இலவச பேருந்து, லைக் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து உங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன முன்னேற்றத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறது தான் நல்லது. ஸோ வேண்டாம் திமுக, வேண்டாம் அதிமுக. நன்றி, இணைந்திருங்கள்.